Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹே கைஸ், நான் தான் உங்களோட பேசுகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா ஹெல்மெட் த ஃபோர்சேக்கன் சைல்ட் சாப்டர் 9 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலன்னா மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இதுக்கடுத்து வர வீடியோஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சா தான் அடுத்தடுத்த வீடியோ உடனே உங்களுக்கு வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனிங்கில் இந்த மாதிரி எல்கா வந்து அந்த நாகுவுக்கு எதிராகவும் நம்ம ஹெல்மெட்டுக்கு ப்ரொடக்டிவாக இருந்திருப்பான். அப்போ அங்கேருந்து ஆரம்பிக்குது. இந்த இடத்துல ஹீரோ வந்து எல்காவை பார்த்தோன்னே எல்கா அப்படின்னு கத்தும்போது எல்கா வந்து இங்கே உரிமிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஆரா வந்து அதான் அந்த டீமானிக் எனர்ஜி வந்து நம்ம ஹீரோவே வந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஹீரோ பார்க்குறான், இதான் வந்து எல்காவோட டீமானிக் எனர்ஜியா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போது இங்கிட்ட வந்து எல்கா வந்து ஹீரோவை பார்த்து என்ன சொல்கிறான்னா, நல்ல வேலை நீ கொஞ்சம் சர்வே ஆகிட்ட, எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, அதனால் இந்த இடத்த விட்டு நீ போ, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எல்கா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ இல்லை நானும் உதவி அப்படின்னு சொல்லும்போது நீ கிளம்பு அப்படின்னு வந்து எல்கா சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்து போகாமல் இருக்கும்போது எல்கா என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, உனக்கு இதோட ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்குது, அதனால் அதை போய் கண்டுபிடி, சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு எல்கா சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா என்னதுன்னு. அதான் உன் ஃப்ரீடம் அப்படின்னு வந்து எல்கா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இந்த இடத்த விட்டு போனால் தான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஃப்ரீடம் மாதிரி அந்த மனுஷன் உலகத்தில் வாழ முடியும். அதுக்காக எல்கா வந்து இங்கே அமுச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம எல்கா என்ன சொல்கிறான்னா, என்னோட எஃபர்ட்டை நீ வேஸ்ட் பண்ணாத, நான் இங்கே உனக்காக தான் சண்டை போடுறேன், சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது இங்கிட்டு நம்ம ஹீரோ வந்து அப்படின்னு சொல்லும்போது சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லி எல்கா வந்து அப்படியே உரும்பிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் அப்புறம் சரி புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வேகமாக போயிட்டு இருக்கான். இங்கிட்டு நாகுக்கும் எல்காவுக்கும் சண்டை நடக்குது. அந்த கேப்பில் வந்து நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த சைடு எல்கா வந்து அதோட ஆறாவை அதிகமாக்கிட்டு அந்த நாகோ கிட்ட வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த சைடு வந்து நாகோ வந்து ஒரு அருவருப்பான பூனை, எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட டெரிட்டரியில் வந்து என்னையுமே ஸ்டாப் பண்ணுவேன் அப்படின்னு வந்து அது கத்திக்கிட்டு இருக்கு. அந்த பாம்பு ஒன்னே ஸ்டாப் பண்ணுமா, எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு வந்து எல்கா வந்து தெனாவெட்டா சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னையெல்லாம் ஸ்டாப் பண்ணுற அளவு கூட நீ ஒருத்து இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு அந்த பாம்பு வந்து எவ்வளோ தெரியும், இதுதான் உங்களோட அழுகாட்சி சீரியல் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன அவனுக்காக உயிரை கொடுக்க வரியா அப்படின்னு வந்து அந்த நாகம் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. எல்கா வந்து அதெல்லாம் கண்டுக்காமல் இருக்கும்போது என்ன ஒரு அருவருப்பான ஸ்பீசிஸ் இருக்கீங்க அப்படின்னு வந்து நாகா சொல்லிக்கிட்டு இருக்கு. எனக்கு உனக்கு தான் நன்றி சொல்லணும், நீ இங்கே வந்துட்டல, இப்போ உனி இங்கே சாவிடிச்சு அந்த பொடி பையில நான் அப்படியே முழுங்க போகிறேன் அப்படின்னு வந்து அந்த நாகம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த சைடு எல்கா வந்து உன்னால் முடியுமா, ஒரு 2 தலையை வச்சுக்கிட்டே அந்த பையனை வந்து உன்னால் சமாளிக்க முடியல, இப்போ ஒத்த தலையை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு எல்கா வந்து கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கு. அது போக பார்ப்போம் அந்த ஒத்த தலையை வச்சு நீ எவ்வளோ ஆட்டம் போடுறேன்னு அப்படின்னு எல்கா சொல்லும்போது இங்கிட்டு வந்து நாகம் வந்து கத்துது. இந்த சைடு எல்காவுக்கும் சளைச்சது இல்லைன்னு கத்திக்கிட்டு இருக்கு. அப்போ இங்கே எல்கா வந்து அதோட கையை வச்சு நாகம் அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கு. இங்கிட்டு நாகம் வந்து வாயை திறந்துட்டு எல்காவை அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் அப்படியே கட் பண்ணி பார்த்தா ஒரு ஸ்டார்ஸ் மாதிரி இருக்கு. பார்த்தா நம்ம ஹீரோ ரொம்ப மூச்சு வாங்கிட்டு நல்ல இது முடிச்சு அப்படின்னு பார்க்கறேன். பார்த்தா எக்கச்சக்கமான மான்ஸ்டர் வந்து செத்து கிடக்குது. அப்போ எக்கச்சக்கமான மான்ஸ்டர் வந்து நம்ம ஹீரோ வந்து வீழ்த்தி வச்சிருக்கான். டெரிட்டரியில வந்து இப்படி போறணும், அப்பயே வந்து இத்தனை நாளாக நான் ஓட வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன். அப்போனா ஹீரோ வந்து அந்த சண்டேலேருந்து கொஞ்சம் நாள் கழிச்சு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கான். ஆனால் இந்த இடத்துல வந்து இத்தனை மான்ஸ்டர் டிஃபீட் பண்ணாலும் எதுவுமே நாகோட லெவலில் இல்லை, அதனால் எனக்கு பெருசாக ப்ராப்ளம் தெரில அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ தான் காமிக்கிறாங்க எத்தனை மான்ஸ்டர் வந்து செத்து கிடக்குதுன்னு. அப்போ நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகமாயிட்டு, ஒருவேளை என்னால் எல்காவையும் டேரியனையும் மட்டும் மீட் பண்ணாமல் முடிஞ்சிருந்தா என்னால் இந்த இடத்துல சர்வே இருக்கவே முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஏன்னா எல்கா தான் நம்ம ஹீரோ சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பான். ஒருவேளை எல்கா இல்லாமல் வேறு மான்ஸ்டராக இருந்திருந்தால் அன்றைக்கே ஹீரோ இறந்துருப்பான். அப்படி இல்லைன்னா அந்த எர்கோ வந்து நம்ம ஹீரோவை வந்து தூக்கிட்டு அந்த ஃபார்ம் வில்லேஜ் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஹீரோ வந்து வளர்த்துருப்பான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் கிடச்சிருக்குமா அப்படின்னு ஹீரோ தன்னைத்தானே கேட்டுக்கிட்டு இருக்கான். அதனால் இப்போ எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது, எல்காக்காகவும் டேரனுக்காகவும் இந்த வாய்ப்பை நான் கண்டிப்பாக பயன்படுத்துவேன் அப்படின்னு ஹீரோ தன்னைத்தானே வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். நான் கண்டிப்பாக இந்த இடத்த விட்டு வெளியே போகணும், இந்த ஃபாரஸ்ட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு ஹீரோ வந்து அந்த ஃபாரஸ்ட்டில் அந்த வாட்டர் ஃபால் கிட்ட வந்துட்டான். ஆனால் டெரிட்டரியோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அது போக இந்த இடத்துல டிமானிக் எனர்ஜியே அவ்வளோவா என்னால் ஃபீல் பண்ண முடியல, ஒருவேளை இந்த சீட் ஆஃப் டார்க்னஸ் வந்து கொஞ்சம் இருக்கிறனால எனக்கு அப்படி இருக்கோ அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான்.
அப்போ அவனோட இதயத்துல அந்த சீட் ஆஃப் டார்க்னஸ் இருக்கும்ல, இந்த பேரியரை விட்டு தாண்டும் போது கண்டிப்பா என்னோட சீட் ஆஃப் டார்க்னஸ் வந்து ரியாக்ட் ஆகும். அதனால அத நான் என்னோட விஷ்ஷ வச்சு ஃபுல்லா கவர் பண்ணிட்டா, அவ்வளோ இது இருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஐ மீன் அவ்வளோ டிடெக்ட் ஆகாம நான் போயிருவேன் அப்படின்னு ஹீரோ நெனச்சுக்கிட்டு, அவனோட சீட் ஆஃப் டார்க்னஸ சுத்தி, அதாவது அவன் இதயத்த சுத்தி அத விஷ்ஷ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கான் ஒரு ப்ரொடக்டிவ் பேரியரா. ஏன்னா விஷ் வந்து ஹியூமனோட ஒரு பவர் தானே. அதனால கண்டிப்பா தாண்டி வர முடியும் ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ வானத்துலேருந்து ஒரு ரெக்க கீழே வருது. அது ஹீரோ பார்க்குறான். இது என்ன ரெக்கைன்னு. அப்போ மேலே பார்த்தா ஒரு பெரிய பறவை வந்து பறந்து போய்கிட்டு இருக்கு. அந்த பறவையில் அந்த காற்றுல நம்ம ஹீரோ வந்து அது என்னன்னு கூட பார்க்காம இருக்கா. இது என்னது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல லேண்ட் ஆகுது. ஓ ஐயோ சைல்டா அப்படின்னு தான் அந்த பறவை சொல்லிக்கிட்டு இருக்கு. அது போக ஒரு கேட்கா அதுக்காக இந்த இடத்துல மேலே என் டென்ட்ல அது கோதி இருக்கா அப்படி வந்து அந்த பறவை சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த சார் நம்ம ஹீரோ டேமிட் நான் அப்பயே வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த பிளாக் மேன் சொன்னானே அது அவ்வளோ ஈஸியாக இருக்காதுன்னு. ஏன்னா சும்மா வழியை மட்டும் தான் சொல்லியிருப்பான். ஆனால் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆபத்து இருக்கோ, இந்த மாதிரி வேறு டெரிட்டரியில் ஒரு மான்ஸ்டர் இருக்குன்னு அவன் என்கிட்ட சொல்லவே இல்லை. அது போக நான் என்ன நினச்சேன்னா, இந்த டிவைன் பேரியர் கிட்ட எந்த டிமானிக் பீஸ்ட் வராதுன்னு நினச்சேனே அப்படி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல அந்த பறவை வந்து என் பேர் தான் ஏகிலி ஓ பேர் என்ன அப்படின்னு வந்து அதை சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த சைடு நான் இந்த பேர் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கேனே. அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு என் பேர் தான் ஹெல்மெட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு அந்த பறவை காமிக்கிறாங்க. அந்த பறவை தான் இந்த சவுத்தில் இருக்க ரூலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பேர் தான் இகிலி அப்புறம் எல்கா என்ன சொன்னான்னா, இகிலி வந்து ரொம்ப க்யூரியாசிட்டிக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அப்படின்னு வந்து எல்கா வந்து ஹீரோட்ட சொல்லியிருப்பா. அது ஹீரோ வந்து இப்போ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்போது அந்த இக்லி என்ன சொல்லுதுன்னா, எனக்கு ஓட்டது ஏதோ ஃபெமிலியராக ஒரு சவுண்ட் வருது. இந்த செட்டை வச்சு பார்த்தா ஏதோ ஒரு பிளட் மாதிரி இருக்கு. அதுவும் என்னால் அது மறக்க முடியாத பிளட் மாதிரி இருக்கு. ஆமாம் இதுதான் இது நாகோட பிளட். நீ என்ன நாகோட செட்டவடா அப்புறம் அந்த பறவை கேட்குது. அதுவும் அந்த பிளட் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்டிங். என்ன எல்காவோட பிளட் வந்துக்கிட்டு இருக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங். சரி என் குழந்தை நீ யாரோட ஆளோட சேர்ந்தவன்? நீ வந்து எல்காவோட குழந்தையா இல்லை நாகோட குழந்தையா யாரோடது அப்படின்னு வந்து அந்த பறவை கேட்கும்போது நம்ம ஹீரோ நான் எல்காவோட குழந்தை அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓ அப்படியா அப்பனா நீ எல்காவோட குழந்தைனா எவ்வளோ தைரியம் தான் என்னோட டெரிட்டரிக்கு வந்திருப்பேன் அப்படின்னு அந்த பறவை வந்து கத்திக்கிட்டு இருக்கு. இந்த சைடு நம்ம ஹீரோ நான் ஒன்று எல்காவோட ஆர்டருக்காக வரல, நான் இங்கே வந்ததுக்கு காரணம் என்னோட ஓன் ரீசன் தான் அப்படி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். உன்னோட ஓன் ரீசனா? அப்போ ஓ அந்த ரீசன் இருந்தால் நான் உன்னை மன்னிச்சு விட்டுருவேன் நினைக்கிறியா? நான் உன் உயிரை கொடுத்துருவேன் நினைக்கிறியா? சரி சொல்லு அது என்ன நான் கேட்குறேன் அப்படின்னு அந்த பறவை சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏன்னா எல்கா என்ன சொன்னான்னா அந்த பறவைக்கு க்யூரியாசிட்டி அதிகம்னு சொன்னால, ஸோ அந்த க்யூரியாசிட்டிக்கால நம்ம ஹீரோ கொஞ்சம் நேரம் உயிரோட வச்சிருக்கு. அப்போ நம்ம ஹீரோ அமைதியாக பார்த்துக்கிட்டு சரி நான் கொஞ்சம் காம் டவுன் ஆகணும். அப்புறம் என்னோட ரீசன் என்னன்னா அது உனக்கு கூட மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பறவை பார்த்துக்கிட்டே இருக்கு. எனக்கு கூடியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உன்னோட க்யூரியாசிட்டியோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலை வந்து ஏற்றுறதுக்கு. ஏன்னா நான் தான் இந்த இடத்த விட்டு போகிற ஒரு மனுஷன், அதாவது போகிற ஒரு பீயிங் சொல்கிறான். இந்த மான்ஸ்டரு ஹியூமன்ஸு எல்லாத்துலேயும் கலந்த ஒரு ஆள் நான் மட்டும்தான் இந்த ஃபாரஸ்ட் விட்டு வெளியே போகிறேன், அது இந்த பேரியரை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு வந்து அந்த பறவை அப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த சைடு நம்ம ஹீரோ அதை அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். உன்னே மாதிரி ஒரு வீக்கான சைல்டு வந்து இந்த மாதிரி பண்ண முடியுமா? அது போக அந்த சீட் ஆஃப் டார்க்னஸ் உன் உடம்புக்குள்ள இருக்கு. நீ பர்டிகுலரா ஒரு டீமானிக் பீஸ்ட், நீ இந்த இடத்த விட்டு போவியா அப்படின்னு அந்த பறவை சிரிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ கேள்வி பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா சரி அப்போ நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் மட்டும்தான் ஒரே ஒரு ஹியூமன் இந்த இடத்துல வந்திருக்கேன். ஏன்னா உன் டெரிட்டரியில் ஒரே ஒரு ஹியூமன் தான் நான் வந்திருக்கேன். அப்போ உனக்கு அது க்யூரியாசிட்டி இருக்காதா அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது அந்த பறவை வந்து நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால நான் இந்த பேரியரை விட்டு போக ட்ரை பண்ண போகிறேன், இதை பாஸ் பண்ணி இந்த டிவைன் பேரியரை தாண்ட போகிறேன் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பறவை வந்து ஓ நீ என்ன சொல்கிற? உன்னை மாதிரி ஒரு ஹியூமன் சாப்பாடை நான் விட்டுறணுமா? அதுக்கு பிறகு நீ அந்த பேரியருக்குள்ளே போகிற, அப்போ அது எனக்கு லாஸ்ட் தானே, இது ஒரு வேஸ்ட்டு கிடையாதா அப்படின்னு அந்த பறவை சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல எப்பவுமே ஹியூமன்ஸ் வந்து வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுவும் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே கண்டிப்பாக வருவாங்க, அது உனக்கே தெரியும். ஆனால் இந்த பேரியரை விட்டு வெளியே போகிற மாதிரி நீ யாரும் பார்த்துருக்க மாட்டல, அதனால அது நானாகவே இருந்துக்கிறேன், நான் இந்த பேரியரை விட்டு போவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு அந்த பறவை பார்த்துக்கிட்டு இருக்கு.
ஓகே ஆல்ரைட். அப்போ நீ கொஞ்சம் ஸ்மார்ட்டாக தான் இருக்க. சரி, நீ எப்படி போகிறேன்னு பார்ப்போம். நீ சொன்ன மாதிரி நீ போக முடியுமான்னு பார்க்குறான். நான் உனக்கு ஒரு ட்ரை பண்ணுறேன். ஆனால் நீ போக முடியாமல் உயிரோட இருந்தா நான் உன்னை சாப்பிட்ருவேன் அப்படி அந்த பறவை சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான். சரி, அப்போது நீ எப்படி போகிறேன்னு பார்ப்போம். உன்னோட எல்லா லைஃப்பையும் ரிஸ்க் வச்சு போக்க போறியா இந்த ஃபாரஸ்ட்டுக்கு? எனக்கு கொஞ்சம் க்யூரியாசிட்டியாக தான் இருக்குது. அதுவும் இந்த இடத்துல நீ சர்வே ஆகிறியா சாவறியான்னு நான் கண்டிப்பாக பார்க்க போகிறேன். அது போக இது என்னோட பிஸ்னஸ் கிடையாது. நீ செத்தாலும் உயிரோட இருந்தானோ அதுக்கு நான் பொறுப்பு இல்லைல்ல. சரி பார்ப்போம், ஹியூமனா நீ இந்த இடத்த விட்டு போறியான்னு பார்ப்போமா அப்படின்னு வந்து அந்த பறவை கேட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து ஓகே பார்ப்போம். இந்த இடத்துல நீ தான் டிமானிக் பீஸ்ட்டு. இந்த மாதிரி ஒரு ஃபிட்னஸை பார்க்க போகிற. இந்த இடத்த விட்டு போகிறத நீ தான் ஆளாக பார்க்க போகிற அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பறவை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்போ நீ போகிறத நான் பார்க்க போகிறேன்னா அப்போ நான் என்னோடய பவர் வச்சு உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன். நீ அந்த பேரியர் போகிற அளவு அப்படின்னு வந்து அந்த பறவை சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ இதளவு வந்து இந்த பறவை வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் பேரியர் கொடுக்குது. இதுக்கு இடையில வந்து நம்ம ஹீரோ செத்துட்டானா அது இந்த பறவை நல்லா பார்க்க முடியாதுல்ல. ஸோ அந்த பறவை வந்து அந்த பேரியர் அளவு போகிற அளவு இந்த பறவை வந்து நம்ம ஹீரோ ப்ரொடெக்ட் பண்ண போகுது. ஓகே, அப்போ ஒருவேளை நீ அந்த இடத்த விட்டு போயிட்டனா உனக்கு ஏதாச்சும் கடைசி வார்த்தை இருக்கா? அதாவது அந்த எல்காட்ட சொல்லணுமா? நான் அவனை பார்க்கும்போது கண்டிப்பாக அதை சொல்லுவேன் அப்புறம் அந்த பறவை சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறானா, ஒருவேளை அப்படி போயிட்டேனா நீ எல்காட்ட என்ன சொல்லணும்னா நான் மேனேஜ் பண்ணிட்டேன், இந்த ஃபாரஸ்ட் விட்டு வெளியே போயிட்டேன் அப்படின்னு நீ சொல்லணும் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பறவை வந்து அப்போது நம்ம ஹீரோ அந்த பறவை பார்க்க அந்த பறவை அந்த உன் கான்ஃபிடென்ட்டை பார்த்தா அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கு. சரி, அப்புறம் அந்த ரிசல்ட் என்ன வந்தாலும் நீ சொன்னதை நான் போய் சேர்த்துடுறேன் அப்படின்னு தான் அந்த பறவை சொல்லிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஹீரோட கான்ஃபிடென்ட்டை. சரி, அப்போ அந்த பறவை நம்ம ஹீரோ இன்னும் எஸ்டிமேட் பார்த்துட்டு சரி அப்போது நான் எல்காட்ட நீ என்ன சொன்னியோ அதே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஒரு போர்ட்டல் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. நீ எல்காவோட ஸ்பெஷல் சைல்டு தான் அப்படின்னு அந்த பறவை வந்து ரொம்ப பாராட்டிக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோவை. அப்போ ஹீரோ வந்து அப்படின்னு வந்து கொஞ்சம் மூச்சு இழுத்து விட்டுட்டு கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு அப்படியே இது எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் அப்படி அந்த போர்ட்டல் மாதிரி வந்துச்சுல அதில் நம்ம ஹீரோ குதிக்கிறான். அப்படி குதிக்கும் போது அந்த தண்ணிக்குள்ளே போகிறான். அந்த தண்ணிக்குள்ளே எவ்வளோ ஆழமாக போக முடியுமோ அப்படியே போய்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோ சுற்றி ஒரு பேரியர் வந்திருக்கும். இந்த பேரியர் தான் அந்த பறவை போட்டிருக்கோம். நம்ம ஹீரோ வந்து அதில் மூச்சு கொஞ்சம் விட முடியுது. அப்போ ஹீரோ அதுக்குள்ளே போகும்போது கடைசி அந்த டனல் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு வரான். அந்த இடத்துல வரும்போது இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நான் இன்னும் கொஞ்சம் தூரம் வேகமாக போனால் போதும் அப்படி ஹீரோ அப்படியே வேகமாக போயிட்டு இருக்கான். அந்த ரூட்ஸை அந்த ஃபாரஸ்ட்டை விட்டு நான் வெளியே போகிறேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதான் காபை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். வீடியோ என்ன பாதியில் முடிச்சுதான் கவலைப்படாதீங்க, நெக்ஸ்ட் வீடியோ வரும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. முடிஞ்சால் ஹை பாயிண்ட் போடுங்க. நம்மளுக்கு ஹை பாயிண்ட் வந்துருச்சு. ஸோ பை கைஸ். ஸோ பேசிக்கலாக அந்த பறவைக்கு என்னென்னா ரொம்ப க்யூரியாசிட்டி, அதாவது புதுசாக ஏதாச்சும் பார்த்தா அது என்ன ஏதுன்னு அது பார்க்கணும் ஒரு ஆசை. நம்ம ஹீரோவும் புதுசாக வந்திருக்கான்ல, அதாவது ஒரு மனுஷன் இடத்துக்கு வந்ததுக்கே அந்த பறவைக்கு ஆச்சரியம். இதுலேயும் வந்து அவன் வந்து இந்த இடத்த விட்டு வெளியே போகிறேன், நான் இப்படி போக முடியும் அப்படின்னு வந்து அவன் கான்ஃபிடென்ட் சொல்கிறான்ல, இதனால அந்த பறவைக்கு இன்னும் க்யூரியாசிட்டி இவனால் போக முடியுமா முடியாதான்னு. அதனால அந்த பறவை என்ன பண்ணியிருக்குன்னா அதோட பவரை கொடுத்து நம்ம ஹீரோவை அந்த போர்ட்டலில் தள்ளுறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கு. ஸோ அந்த போர்ட்டல் இருக்கிற காரணத்தினால என்ன ஆகும்னா அக்கம் பக்கத்தில் அதாவது அந்த தண்ணியில் இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எதுவுமே வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணாது. அதுக்கு பதிலாக நம்ம ஹீரோ அதளவு தப்பிச்சு போயிடுவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ அந்த போர்ட்டலுக்குள்ளே போனால் அந்த எனர்ஜி இருக்குமா டிவைன் எனர்ஜி, அது நம்ம ஹீரோவை சாவடிக்குமா அடிக்காதா அதெல்லாம் நெக்ஸ்ட் சாப்டரில் வரும். ஸோ இதான் வந்து பேசிக் கான்செப்ட். இந்த பறவை எதுக்கு உதவி பண்ணுற காரணம் அதோட க்யூரியாசிட்டிக்கு. நம்ம ஹீரோவுக்கு இது ஏற்கனவே எல்கா மூலமாக தெரிஞ்சிருக்கும். எல்கா வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பா அது வந்து ரொம்ப க்யூரியாசிட்டியான பறவை, ஏதாச்சும் வந்து அது பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஏதாச்சும் புதுசாக பண்ணிக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி ஒரு நாலேஜ்ஃபுல் பேர்டு. ஸோ அதுக்கு நாலேஜ் ஏற்றுற மாதிரி அது வந்து இப்படி பண்ணோம். ஸோ எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பை கைஸ். That's it.